தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இப்போ ஒரு செய்தி ரொம்ப வைரலா சுத்திக்கிட்டு இருக்கு. அது உண்மையாக இருந்தால் ஓகே, சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். பட் ஏமன் மக்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் அது பொய்யா இருந்தால் என்ன பண்ணுறது? ஆனால் இதை வெளியே கொண்டு வந்திருக்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனுங்க. முதல்ல இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் எந்த அளவுக்கு நிமிஷாவுக்காக களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். இப்போ ஒரு கிறிஸ்தவ சகோதரர் ஒட்டுமொத்த எல்லா மார்க்கங்களும் சேர்ந்து இவங்களை எப்படியாவது உயிரோடு இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வரணுன்றதுல மும்முரமாக இருக்காங்க. இது பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த தகவல்களை மக்கள் அப்படியே நம்பலாமா வேணாமன்றதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ஒரு குழப்பத்துக்கு முதல்ல நான் முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். இப்போ நம்ம நாட்டில் மரண தண்டனை அப்படின்னா தூக்கு தண்டனை தானே. தூக்கில் போட்டு மரண தண்டனை கொடுப்பாங்களா? இதே பேட்டர்ன் தான் எமன்லேயே இருக்கிறதா பல பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அங்கே அப்படி பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் ப்ரூட்டலாக கூட மேபி உங்களுக்கு தெரியல. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை படுக்க வச்சுருவாங்க. படுக்க வச்சுட்டு பின்புறமாக இருந்து சுடுவாங்க. நம்ம கரெக்டாக இதயம் இருக்குல்ல, அந்த பகுதியில் ஹிட் பண்ணுற மாதிரி தான் அந்த தோட்டா வந்து தொலைக்கும். புரியுதா? இப்படி தான் அங்கே மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க. ஓகே, இந்த மரண தண்டனை நிமிஷாவுக்கு நிறைவேற்றப்படணும்னு யமனில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க, எல்லாருமே விரும்புகிறாங்க. ஏன்னா உடல் பாகங்கள் துண்டு துண்டாக இருந்து இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்கன்ற விஷயமும் கன்ஃபார்ம் ஆகி அப்போ அந்த மக்களுக்கு அந்த கோபம் வரல ஆட்டோமேட்டிக்காக. எங்கள் நாட்டில் இருக்க ஒருத்தர் ஒரு சிட்டிசன் இப்படி கொலை பண்ணிட்டேமா அப்படின்ட்டு இந்த கோபத்தை நம்ம பார்க்க முடியுது. அதுக்காக ரத்தத்துக்கு ரத்தம்ன்ற மாதிரி இவங்களே கொலை பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் முதல்ல அவங்க யோசிச்சு பார்க்கணும். ஓகே, ஸோ யமன் மக்கள் இவங்களுக்கான மரண தண்டனை நோக்கி தான் இன்னும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா? இன்னும் இங்கே ப்ரொட்டஸ்ட்லாம் பெருசாக வெடிக்கலை. அதெல்லாம் வெடிச்சா கவர்மெண்ட்டால் எதுவும் பண்ண முடியாது. மக்களோட ஆசைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அது எல்லாரும் வரைக்கும் போராடிட்டு இருக்கான் பாருங்க இவங்களுக்காக. அதுக்கெல்லாம் 0ன்ற ரிசல்ட் மாதிரி வந்து நின்றோம். யமனில் இருக்க மக்கள் இந்தியாவை அவ்வளோ பெருசாக பார்ப்பாங்க தெரியுமா? அதுவும் இந்தியர்கள்னா யமனில் அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. அங்கே இருக்க பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறதும் பெரிய பெரிய கம்பெனிஸில் லீடாக இருக்கிறதும் இந்தியன்ஸ் தான். அங்கே இருக்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கவங்களும் பெரும்பாலும் இந்தியன்ஸ் தான். ஸோ இதனாலே அவங்க சார்ந்த மதிப்பு ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வெறுப்பாக ஒருத்தங்க மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு களங்கத்தை போக்க தான் இது வரைக்கும் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த இந்தியர்கள் யமனுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு டிராவல் பேன் ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஓகே, இந்த தடை இன்னும் அமலில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் சேவ் நிமிஷப்பிரியா இன்டர்நேஷ்னல் ஆக்ஷன் கவுன்சில் இவங்களோட வேலையை என்னென்னா, எப்படியாவது நிமிஷப்பிரியாவை உயிரோடு கேரளாவுக்கு அழைச்சிட்டு வந்துடணும், இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சு கொண்டு வந்துடணும். இதுதாங்க, இதை நோக்கி இயங்குறதா இந்த கவுன்சில். இவங்க ஒரு பெட்டிஷனை இப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனடியாக இந்த மீடியேஷன் டீம் இருக்குல்ல, அதை யமனுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டும் டைரக்ஷனை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து. இப்போ இந்த கவுன்சில் தரப்புல இருந்து அதை கேட்டிருக்காங்க. ஸோ உடனடியாக மத்திய அரசில் இருக்கிற முக்கியமான அந்த பேச்சுவார்த்தை அதிகாரிகள், டிப்ளமேட்டிக் லெவலில் இருக்கவங்க அங்கே போயிட்டு உடனடியாக பேசுங்களேன், என்னென்னு பாருங்களேன்னு இப்போ அவங்க ஒரு பக்கம் பெட்டிஷனை போட்டிருக்காங்க. இந்த பெட்டிஷனை போட்டிருக்க இந்த நேரம் ஒரு குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிடுறேன். இது சில நாட்களாக போய்கிட்டு இருக்கு இந்த குழப்பம், அதுக்கு ஒரு எண்டை வச்சிருவோம். சாமுவேல் ஜெரோம் வேறு யாரும் இல்லை, இந்த பர்சன் தாங்க. பார்க்க ஏதோ தமிழ் ஃபேஸ் கட் மாதிரி தெரியுதுல, நம்ம நெய்வேலி இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவர் தான் சாமுவேல் ஜெரோம் அவர்கள். இவர் யமனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க. அங்கே வேலை பார்த்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு சமூக ஆர்வலரும் கூட. அங்கே ஆக்சுவலாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்க இந்தியர்கள் இருக்காங்களா யமனில், அவங்களுக்கு எதனா பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு என்ன எதுன்னு பிரச்சனையை பார்த்து சரி பண்ணி கொடுக்கறதும் அவரோட பெரிய வேலையாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால சமூக ஆர்வலர்னு அவருக்கு அந்த நேமையை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நிமிஷா குடும்பத்தில் இருக்காங்களே, இவங்க சார்பாக இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணுறவரும் இதே சாமுவேல் ஜெரோம் அவர்கள் தான். இதை ஊடக வெளிச்சது கொண்டு வந்துடும் அவர் தாங்க ஃபஸ்ட்டு இந்த நிமிஷா பிரியாவோட விவகாரத்தை. இல்லைனா இந்த விஷயம் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு கேரளாவை சேர்ந்த பொண்ணு, அவங்களுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் எந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கார்ல, ஹேட்ஸ் ஆஃப். இந்த நிமிஷா பிரியாவோட ஃபேமிலி சைட்லேருந்து போயிட்டு இந்த கொல்லப்பட்ட தலால் இருக்கார்ல, அவர் ஃபேமிலி கிட்ட பேசி இந்த பிளட் மணியை வாங்க வைக்கிறது, இது போல் பேச்சுவார்த்தை நடத்துறது, இது எல்லாமே இவர் சார்ந்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் லீட் பண்ணி தான் ஒன்று அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 2024 ஏப்ரல் மாதம் வாக்கில் இந்திய அரசோட சிறப்பு அனுமதியை பெற்று இந்த பிரேமகுமாரி அம்மா, அது நிமிஷாவோட அம்மா, யமன் போனாங்க பார்த்தீங்களா? அவங்க எங்கே யாரால் தங்க வைக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறீங்க? உள்ளே உதவி பண்ணிட்டு இருக்கிறது ஜெரோம் அவர்கள் தான். அதுவும் அவரோட குடும்பத்தினரோட சேர்த்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாக இருந்துச்சு. அவர் இன்கேஸ் ஊரில் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கள வச்சு பார்த்துக்கிற அளவுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
ப்ரோ எதுக்கு இப்போ அவருக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த விஷயம் பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி ஜெரோம் அவர்களை பல பேரும் சந்தேகப்படுற மாதிரி போயிடுச்சு. அதுக்கெல்லாம் சேர்த்தா முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பார்க்குறேன். அப்துல் ஃபத்தா மஹதி இவர் வேற யாரும் இல்லை, இந்த கொலை செய்யப்பட்ட தலால் இருக்கார்ல அவரோட சகோதரர். இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நிமிஷாவோட பேரில் ஜெரோம் நிதி சேகரிச்சார், அதை அவர் முறைகேடாக பயன்படுத்தி இருக்காருன்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டை அவர் சுமத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஜெரோம் தன்னை ஒரு வக்கீலாக சித்தரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சேகரிக்கிற நிதி இருக்குல்ல, இதை பற்றி அது சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு தெரியுமானா தெரில எங்களுக்கு. நான் சொல்கிறது பொய்ன்னு ஜெரோம் நினைக்கிறார் அப்படின்னா அவரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இவர் இந்த விஷயம் சொன்னதோடு மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே ஜெரோம் அவர்களை பற்றி ஒரு ஃபேஸ்புக் பதிவையும் அப்துல் ஃபத்தா மஹதி அவர்கள் போட்டிருந்தாங்க. அதில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிமிஷ பிரியாவுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டுச்சுல, அந்த நேரத்தில் ஜெரோமை நான் சனாவை சந்திச்சேன்னு சொல்கிறாரு. சனானா இந்த யமனை இப்போ 2 தரப்பாக பிரித்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஓகேவா, அதில் ஒரு பக்கம் ஹூதிஸ், இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் தரப்புனவர் அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹூதிஸை பொறுத்தவரை அவங்க தான் அரசு. அதில் ஒரு கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா சனா. அந்த சனாவில் வச்சு தான் நான் அவரை சந்தித்தேன். அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு. அதுக்கப்புறம் என்னை வெல்கம் பண்ணி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். நாங்கள் சிந்திய ரத்தம் இருக்குல்ல, இதை வச்சு அவர் வர்த்தகம் செய்கிறாருன்னு இந்த அளவுக்கு கிரேவ் அலிகேஷனை அவர் மேலே சுமத்தியிருக்காரு. அவர் தன்னோட ஏமாற்று கதைகளை நிறுத்திட்டா உண்மை வெளிப்பட்டுரும் அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ அந்த குடும்பத்து கூட, நிமிஷப்பிரியோட குடும்பத்து கூட நின்று அந்த நிமிஷப்பிரியா எப்படியாவது ரிலீஸ் ஆகணும்னு போராடிக்கிட்டு இருக்க ஜெரோம் அவர்கள் சார்ந்து மஹதி சொன்னது இந்த விஷயங்களை தான். அந்த பதிவாக வேற ஒரு ஹேப்பனிங்னா 2 பக்கமும் பார்க்கணும்ல, ஒரு பக்கம் பார்த்து இதுதான் ஃபேக்டர் முடிவுக்கு வந்துட முடியாதுல்ல. சாமுவேல் ஜெரோம் அவர்கள் அவர் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காப்புல. என்னென்ன சொல்கிறாருன்னா, அவர் சொன்னதில் உண்மை எதுவுமே கிடையாதுங்கன்றார். யாரோ சொன்ன தகவல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அதை அவர் ஃபேஸ்புக் பதிவாக அப்போ போட்டிருந்தார். அதை நான் விளக்கி சொன்னேன் அவர்கிட்ட. சொன்னதுக்கப்புறம் அந்த பதிவு அவர் நீக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ உண்மையில் நீக்கிட்டாரா கேட்டீங்கன்னா எஸ், அந்த பதிவு நீக்கப்பட்டுருச்சு. புரிஞ்சிச்சு உங்களுக்கு உண்மை? சரி ரைட்டு. நிமிஷாவோட வழக்கு செலவு இருக்குல்ல, இதுக்காக திரள்ற பணம் இருக்குது பாருங்க, இந்த பணம் இந்திய தூதரகம் வழியாக தான் யமனில் நிமிஷாவுக்காக ஆஜராகி வாதாடிக்கிட்டு இருக்காங்களா வக்கீல், அவருக்கு போகுது. ஸோ எம்பசி வழியாக தான் போகுது, என் வழியாக போகலை எதுவுமே, இதில் என்னோட ரோலே எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு பாருங்க. நம்மளுக்கு காசு அடிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் சொன்னதுனால அந்த ஸ்பெகுலேஷன் இப்போ முடிவுக்கு வந்துருச்சா? ஓகேங்க, உதவி பண்ணுறது சார்ந்தும் இவ்வளோ விஷயங்கள் யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. ஓகே, ஒரு பெரிய சர்ச்சையை முடிச்சு வச்சிட்டோமா? அடுத்தது இந்த பர்சனை பற்றியும் பேசிடுறேன். இவர் பேர் டாக்டர் கிலாரி ஆனந்த் பால், கேஏ பால்னு சொன்னால் செம ஃபேமஸ் இந்த ஆந்திரா சைட்லலாம். 61 வயசு இவருக்கு. இவர் ஒரு கிறிஸ்டியன் எவாஞ்சலிஸ்ட். அதான் அவரோட பயோவில் குறிப்பிட்டிருக்கிறது உலக புகழ்பெற்ற, அது போல் சில ஏகவசன வார்த்தைகள்லாம் வர. சார் ஓகே விடுங்க. இந்த ஜிபிஐ இருக்குல்ல, இது ஆக்சுவலாக யூஎஸ் பேஸ்டுங்க, குளோபல் பீஸ் இனிஷியேட்டிவ். இதோட ஃபவுண்டரு இந்த பால் அவர்கள் தான். இவர் இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டார். அந்த வீடியோ சனால இருந்து வர ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எங்க யமனோட கேபிட்டல் சொன்ன பாருங்க, அந்த சனால இருந்து சில பெரியவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்களா இது போல ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு கிரெடிட்ஸை கொடுத்து அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த ஒரு வீடியோ மக்களே, அதனால தான் இப்போ இந்திய மக்கள் எல்லாருமே சூப்பருங்க, செமங்க, ஒரு வழியாக அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணி நீங்கள் அழைச்சிட்டு வர போறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஊடகங்களில் நிமிஷாவை ரிலீஸே பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்திகளே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவர் வெளியிட்டிருந்த அந்த ஒரு வீடியோ தான். அந்த வீடியோவில் என்னென்னலாம் சொன்னார் தெரியுமா? டெத் சென்டென்ஸ் இருக்குல்ல, அதான் நிமிஷாவுக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் வழங்குறதா இருந்தது. இது இப்போ ஓவர் டர்ன் பண்ணப்பட்டுருச்சு. இட் மீன்ஸ் அந்த மரண தண்டனையை ரத்து பண்ணிட்டதா அவர் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில். நிமிஷா கூடிய சீக்கிரமே இந்தியா திரும்ப போகிறாங்க. இந்த கிரேட் சக்ஸஸ் இருக்குல்ல, இது 10 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து நடந்த இரவும் பகலும் நடந்த டிஸ்கஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் தான். இந்த டிஸ்கஷன்ஸில் இந்திய அரசு அதிகாரிகளும் யமனி லீடர்ஸும் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருந்தாங்க. ஸ்பெஷல் கிராட்டிடியூட் இப்போதைக்கு நான் காண்பிக்க விரும்புறது பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு தான் அப்படின்னும் யமனி லீடர்ஸ்க்கும் அந்த கிராட்டிடியூடை காண்பிக்க விரும்புறதா அவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் தாண்டி இன்னொரு மேட்டர் சொன்னார். இந்திய அரசு இந்த டிப்ளமேட்ஸை யமனுக்கு அனுப்புறது சார்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க, அனுப்ப போகிறாங்க. இது நிமிஷாவை சேஃபாக இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வர்றது சார்ந்த ஒரு பயணமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசு இந்த லாஜிஸ்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா இந்தியர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இவர் கேரளாக்கார் கிடையாதுங்க, ஆந்திராக்கார் வைக்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளோட ப்ரேயர்ஸ் எல்லாமே இருக்குல்ல, இதுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்றது இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் எங்கேயுமே மத சார்ந்த விஷயங்களை அவர் கொண்டு வரல. அது வரைக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அந்த வீடியோ அவர் ஆங்கிலத்திலையும் பேசியிருக்காரு, தெலுங்குலையும் பேசியிருக்காரு. எல்லாருக்கும் புரியறதுக்காக ஆங்கிலத்தில் பேசின அந்த போர்ஷன்ஸை மட்டும் ஒளிபரப்புறோம் பாருங்க. I want to thank Sheikh Hamood for his wonderful, powerful efforts, prayerful efforts. Yemeni leader. I want to thank
Chairman Mahdi Ibrahim, who has done at age 80 marvelous job day and night for the last 10 days. And I want to thank all the leadership that is involved to make this a great success, that Nimisha Priya death is cancelled. By God's grace, she will be released and taken to India. I want to thank Prime Minister Modi ji for preparing to send, please, your diplomats to Oman, whichever side, and take Nimisha professionally, safely. And I want to thank Nimisha's mother, who stayed so faithfully in Sana, in that dangerous place. And her husband, Thomas, I spoke to, faithfully helping all sides. We cannot go into details at this time. What God did, how miracles happened, what all happened. This can be a blockbuster movie to reach billions of others in the future. If the Honorable Prime Minister wants some logistics, from my side, to safely take Nimisha Priya from Sana prison to Oman, or Jeddah, Riyadh, or Egypt, or Iran, or even better Istanbul, we can make those arrangements in conjunction with the government of India. I want to thank all who have into tension-free change. Thank you very much. Thank you. More important is thank God. I shall read that. Prardhana Gods. You want to say something? Thank you. சரி, யார் இவர் அப்படின்னு நம்ம மக்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துல அவரை பற்றி. K.A. பால் இருக்கார்ல, அவர் பிறந்தது 1963 வருஷம் செப்டம்பர் 25 ஆந்திராவோட சிட்டிவல்லாசா அப்படின்ற சின்ன கிராமங்க, அங்கதான் பிறந்தாரு. இவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்னபாஸ் அண்ட் சந்தோஷ் அம்மா. இந்த ரெண்டு பேருமே, அதான் இந்த தம்பதி இருக்காங்களா, இவங்க 1966ல கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. எப்படி? இவர் பிறந்து 3 வருஷத்துல அந்த பேரண்ட்ஸ் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் 1971ல தான் பால் கிறிஸ்டியானா மாறுறாருங்க, அங்க கன்வெர்ட் ஆகுறாரு. அவரோட வயசு அப்போ எவ்வளோ தெரியுமா? 8. இதுக்கப்புறம் அவரோட 19வது வயசுல ஃபுல் டைம் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியா அவர் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேருந்து இப்போ அவருக்கு 61 வயசு ஆகுதா. இது வரைக்கும் இந்த கிறிஸ்தவம் சார்ந்து, அந்த ஃபவுண்டேஷன் சார்ந்து இவரோட பேர் ஆந்திரா சைடில் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன ப்ரோ, அவர் சொன்னது உண்மையா போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த முடிவுக்கு நம்ம சட்டுன்னு வர முடியாதுங்க. பிகாஸ் இது வரைக்கும் இந்திய அரசு சொல்லலை. ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா, அதில் பிளட் மணி சார்ந்து அந்த குடும்பம் ஏற்றுக்குச்சா இல்லையா, அது சார்ந்த கிளாரிஃபிகேஷன் இல்லைல்ல. எனக்கு அதான் ஒரு ஸ்பெகுலேஷனாக பெருசாக நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நாட் yet அந்த இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணப்படலை. நிமிஷாவோட தண்டனையை பற்றி இந்திய அரசு சொன்னால் மட்டும்தான் அதை நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியும். தனிநபர் சொல்கிற விஷயங்கள் என்னதான் இந்திய அரசை ப்ரைஸ் பண்ணி அவங்க சொல்லியிருந்தாலும் அதை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியாது, அஃபிஷியலாகவும் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஆனால் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்குங்க, அதையும் இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்க்ரீனில் தெரிகிறாருல, ரந்தீர் ஜெய்ஸ்வால், நம்ம இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட செய்தி தொடர்பாளர். அவர் இந்த நிமிஷப்பிரியா இஷ்யூ சார்ந்த என்ன சொல்லியிருக்காரு, இப்போ நிமிஷப்பிரியா வழக்கில் கவர்மெண்ட் எல்லா உதவிகளையும் வழங்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சட்ட உதவிகளை நம்ம வழங்கிட்டோம். அவங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உள்ளூர் அதிகாரிகள் அந்த குடும்பத்தினர் தொடர்புலேயே இருக்காங்க. தொடர்ந்து இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றதாகவும் கண்காணிக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் சில நட்பு அரசாங்கங்களோடு தொடர்பில் இருக்கிறதா சொல்கிறாரு. ஏன்னா எமனில் எந்தளவுக்கு கான்ஃப்ளிக்ட் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். சிவில் வார் ஆரம்பிச்சு என்னென்ன ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ அந்த இஸ்ரேல் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறது ஹூதிஸ் தலைமையில், அதெல்லாம் ஒன்று தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்தியா இதை சொல்கிறாங்க, சில அரசாங்கங்களோட தொடர்பில் இருக்கும். தலரோட குடும்பத்தினர்கிட்ட பேசி ஒரு தீர்வை எட்டுறதுக்கு முயற்சி அங்கே நடந்துகிட்டே இருக்கு. இதனால நிமிஷாவோட குடும்பத்தினர் இருக்காங்களே, அவங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்கவும் முயற்சி நடந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு கால அவகாசம், ஓகேவா, அதுக்கான ட்ரை போயிட்டு இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசு சொன்னது ஃபுல்லாக கேட்டிங்களா, எங்கேயுமே நிமிஷா விடுதலை பண்ணப்பட்டாங்க அப்படின்னு கன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லலை. இதை மட்டும் மக்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. டோமி தாமஸ், இவர் தான் நிமிஷா பிரியாவோட ஹஸ்பண்ட். இவரும் கிட்டத்தட்ட இந்திய அரசு நிலைப்பாடு தான். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாங்க அது செய்திகள்லாம் பார்த்தங்க, வந்துகிட்டு இருக்கு, நிமிஷா விடுதலை பண்ணிட்டாங்க, அது இதுன்னு கேட்டால் அந்த ஒரு வீடியோ பால்னு போட்டார், அதை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு வரலங்க அப்படின்னு அவர் தரப்பே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, மக்களை நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கட்டும் நிமிஷா பிரியா விடுதலை பண்ணப்பட்டாங்க, மரண தண்டனை ரத்து பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு.
அதுக்கப்புறம் கொண்டாட்டத்தில் இங்கே ஈடுபடுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. எல்லாரோட ப்ரேயர்ஸ்க்கும் சக்தி இருக்குல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.